நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். ஒரு காட்டுக்குள்ளார ஒரு சின்ன குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு தவளை வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த தவளை வெயில் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரைக்கு வரும்பொழுது அந்த வழியாக ஒரு எலி வருது, அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி. ஸோ 2 பேரும் பேசி ஒரு நல்ல நண்பராகிடுறாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இருவரும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப காலமாக பழகி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த தவளை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கறையில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியை கூப்பிடுது. உடனே எலி சொல்லுது, எனக்கு நீச்சல் தெரியாது, நான் எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் நீந்தி வர்றது, என்னால் வர முடியாது அப்படின்னு எலி சொல்லுது. அதுக்கு தவளை சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுது, என் மேலே நீ ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னை நீச்சல் அடித்தா என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு எலியும் ஏறி தவளை மேலே ஏறி உக்காந்துக்கிச்சு. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. தவளை நீந்த ஆரம்பிச்சிது. நடுக்குளத்தில் போனோடனே தவளைக்கு ஒரு யோசனை, நம்ம எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன உணவுகளையே சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, இந்த எலியை எப்படியாச்சும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்க ஆரம்பிக்குது. அதை கண்ட உடனே எலிக்கு ஒரே பயம், என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வானத்தில் ஒரு பருந்து வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பருந்து நம்மளுக்கு ஒரு வேட்டை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலியை பிடிக்கிறதுக்காக எலியை கவி பிடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு கீழே ஒரு தவளையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கழுகு 2ஐயும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பார்மாலை வச்சு சாப்பிட்டு முடிச்சிருது. ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், தவளை அந்த எலியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுச்சு. ஆனால் கர்மா அந்த கழுகு வடிவில் தவளையும் சேர்த்து கொண்டுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கெட்டதை செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு கெட்டதை செய்யறதுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் கெட்டதை செய்ய வேண்டாம். நீங்கள் நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல, ஒன்றுமே செய்யலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்துக்குள்ளே வன்மம், கோபம், பகை இதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக வாழ்ந்தா அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக பேசப்படும். அடுத்தது எஸ்பிஓவில் அப்டேட் இன்றைக்கி மாலை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் அதை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நிறைய நபர்கள். ஸோ அது வந்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரியான அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியல. வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றதே தெரியும். ஒரு சில நபர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் ஒரு சில கம்பெனி மாதிரி இவங்களும் ஆட்டியை போட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஓடிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஓடுற மாதிரி இருந்தால் இந்நேரம் கண்டிப்பாக ஓடி இருக்கணும். ஏன்னா 2018 இன்றைக்கி வரைக்கும் ஒரு 7-8 வருஷமாக இருக்கிறாங்க. அப்படி ஓடக்கூடாது. ஏதாச்சும் நம்ம ஒரு லீகலான விஷயத்தில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னாவே ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க மக்கள் மத்தியில். அதை நாம் சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை சரியான முறையில் லீகலாக நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய செயல் திட்டங்கள் மூலிமா நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. அதனால் ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பல நிறுவனங்கள் பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்களும் எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. அதனால் என்ன அப்டேட்டோடு வராங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த அப்டேட்டில் நம்மளுக்கு விருப்பம் இருக்குது, பிடிச்சிருக்குது, நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஆல்ரெடி தொடர்ச்சியாக உங்களுடைய ஒர்க்கை பண்ணலாம். சப்போஸ் அவங்க சொல்லக்கூடிய விதிமுறைகள் நம்மளுக்கு ஏதாச்சும் பிடிக்கல செய்யலைன்னா அவங்க ஏற்கனவே ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம வெளியில் ஏறிடலாம். எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. அதுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க மட்டும் தான் அதில் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணவும் முடியும். நம்ம யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமாக போய் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ரூல் மாற்றுங்கன்னா மாற்றிக்க மாட்டாங்க. அதனால் எந்த பிஸ்னஸ் எஸ்பிஓ கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஒரு ப்ரைவேட் கம்பெனி எங்கே போனாலையும் அவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ண பாருங்கள். பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலை எங்கே இருக்குதோ அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இருந்தால் அப்படின்னா நம்ம எங்கேயும் ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ டெலிகிராம் சேனலில் அவங்க அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.